மாணவர்தம் உயர்கல்விக்கு உதவும் வகையில் புதுமை பெண், தமிழ் புதல்வன் ஆகிய திட்டங்களின் கீழ் மாதந்தோறும் 1000 ரூபாய் வழங்கி அவர்களது கல்வி செலவில் ஏற்படும் பற்றாக்குறை தணிக்கப்படுகிறது. இத்திட்டங்களின் மூலமாக 12 லட்சத்துக்கும் மேலான மாணவ மாணவியர்கள் பயன்பெற்று வருகின்றனர். இத்திட்டங்களுக்கு கடந்த 5 ஆண்டுகளில் இந்த அரசு 1831 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்துள்ளது. 2021-22 ஆண்டில் ஆட்சி அமைந்த தொடக்கத்திலேயே கொரோனா பெருந்தொற்று காரணமாக பள்ளி படிப்பில் ஏற்பட்ட தொய்வை சரி செய்து இடைநிற்றலை குறைக்க தன்னார்வலர்கள் உதவியுடன் மாணவர்களின் இல்லத்துக்கே சென்று கல்வி வழங்க இல்லம் தேடி கல்வி திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது. 1 முதல் 5 வகுப்பு வரை பயிலும் மாணவர்கள் எண்ணையும் எழுத்தையும் பழுதர கற்க உதவும் எண்ணும் எழுத்தும் திட்டமும், வாசிப்பதில் ஆர்வத்தை தூண்டுவதற்காக வாசிப்பு இயக்கமும் தொடங்கப்பட்டன. தகைசால் பள்ளிகள், கலை திருவிழா, உயர் தொழில்நுட்ப ஆய்வகங்கள், திறன்மிகு வகுப்பறைகள், தொழிற்கல்வி பாடத்திட்ட மறுசீரமைப்பு, ஆசிரியர்களுக்கு கைக்கணி என பல்வேறு முன்னெடுப்புகள் பள்ளிக்கல்வித்துறையில் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. பேராசிரியர் அன்பழகன் பள்ளி மேம்பாடு திட்டத்தின் கீழ் வகுப்பறைகள், ஆய்வகங்கள், தகவல் தொழில்நுட்பங்கள் முதலிய உள்கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டு வருகின்றன. தமிழ்நாட்டில் தொடக்க மற்றும் நடுநிலை பள்ளிகளின் கட்டமைப்பினை மேலும் வலுப்படுத்தும் வகையில் கடந்த 5 ஆண்டுகளில் 4247 பள்ளி கட்டிடங்கள் கட்டுமானத்திற்காக 1359 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இது மட்டுமன்றி பள்ளிகளுக்கு புத்துயிர் அளித்திட 678 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பணிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. திசைதோறும் திராவிட முத்தமிழறிஞர் மொழிபெயர்ப்பு திட்டம், இளந்தளிர் இலக்கிய திட்டம், நாட்டுடைமையாக்கப்பட்ட நூல்கள் வெளியீடு எனும் பல்வேறு முன்னெடுப்புகள் மூலம் தமிழ் பண்பாட்டை பேணி வளர்த்திடவும் அறிவு செல்வங்களான நூல்கள் வெளியிடப்பட்டு வருகின்றன. இலக்கிய திருவிழாக்கள், நூலகங்கள் போன்றவற்றின் வாயிலாக அறிவு பரவலாக்கமும் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. பள்ளி கல்வியை பரிவுடன் வளர்த்தெடுக்கும் பன்முக தன்மையிலான முயற்சிகள் வாயில்கள் நமது அரசால் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. திறமை வாய்ந்த விளையாட்டு வீரர்களை அடையாளம் காணவும், அடையாளம் காணப்பட்ட வீரர்கள் விளையாட்டுகளில் முழுமையாக ஈடுபட தேவையான களங்களை அமைத்து தருவதிலும் அவர்களுக்கு தேவையான பயிற்சிகளை தருவதிலும் அரசு ஆர்வத்துடன் பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. உள்ளூர் அளவிலான விளையாட்டு வீரர்கள் மாநில அளவிலும் தேசிய அளவிலும் உலக அளவிலும் வெற்றி பெற தேவையான அனைத்து முயற்சிகளும் முழு மூச்சுடன் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. செயற்கைகளை ஓடுபாதைகள், விளையாட்டு அரங்கங்கள், புதிய ஒலிம்பிக் அகாடமிகள் போன்றவை உருவாக்கப்பட்டு வருகின்றன. ஏற்கனவே செயல்பாட்டில் உள்ள நவீன அரங்கங்கள் சர்வதேச தரத்துக்கு வகையில் மேம்படுத்தப்பட்டு வருகின்றன. கேலோ இந்தியா மையங்கள் மற்றும் மாவட்ட விளையாட்டு வளாகங்கள் மற்றும் ஒலிம்பிக் அகாடமிகள் போன்றவை உருவாக்கப்பட்டு வருகின்றன. ஏற்கனவே செயல்பாட்டில் உள்ள நவீன அரங்கங்கள் சர்வதேச தரத்துக்கு ஈடு கொடுக்கும் வகையில் மேம்படுத்தப்பட்டு வருகின்றன. கேலோ இந்தியா மையங்கள் மற்றும் ஸ்டார் அகாடமிகள் போன்ற அமைப்புகள் விளையாட்டு வீரர்களின் திறனை மேம்படுத்த உருவாக்கப்பட்டுள்ளன. விளையாட்டு வீரர்களின் உடற்திறனை பாதுகாப்பதில் தனி அக்கறை காட்டி இந்த அரசு ஒருங்கிணைந்த விளையாட்டு அறிவியல் மையங்களை அமைத்துள்ளது. தமிழ்நாடு ஸ்போர்ட்ஸ் ஆடுகளம் செயலி, டாக்டர் கலைஞர் விளையாட்டு தொகுப்புகள் வழங்குதல், தமிழ்நாடு வாகையர் அறக்கட்டளை, தமிழ்நாடு சாம்பியன்ஸ் பவுண்டேஷன் போன்ற முன்னெடுப்புகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. முத்தாய்ப்பாக சென்னை செம்மஞ்சேரியில் உலக தரத்திலான விளையாட்டு நகரத்தினை ரூபாய் 261 கோடி மதிப்பீட்டில் அமைப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. கடந்த 5 ஆண்டுகளில் தொழிலாளர் நலத்துறையின் மூலம் நடத்தப்பட்ட 2437 வேலைவாய்ப்பு முகாம்களில் 3 லட்சத்துக்கும் மேலான இளைஞர்கள் தனியார் நிறுவனங்களில் பணி நியமனங்கள் பெற்றுள்ளனர். 2021 ஆண்டு வரை தமிழ்நாட்டில் 91 அரசு தொழிற்பயிற்சி நிலையங்கள் மட்டுமே இயங்கி வந்த நிலையில் கடந்த 5 ஆண்டுகளில் மட்டும் 41 புதிய அரசு தொழிற்பயிற்சி நிலையங்கள் தொடங்கப்பட்டுள்ளன. இதன் மூலம் தமிழ்நாட்டில் உள்ள மொத்த அரசு தொழிற்பயிற்சி நிலையங்களின் எண்ணிக்கை 132 உயர்ந்துள்ளது. எல்லாருக்கும் எல்லாம் என்றிருப்பதான இடநோக்கி நடக்கின்றது இந்த வையம் என்ற புரட்சி கவிஞர் பாரதிதாசன் வரிகளுக்கு ஏற்ப நகர்ப்பகுதிகளில் கிடைக்கும் அனைத்து வசதிகளும்
ஊரக பகுதி மக்களுக்கும் கிடைத்திட வேண்டும் என்பதை நோக்கமாக கொண்டு இந்த அரசு செயல்பட்டு வருகிறது. ஊரக பகுதிகளில் வாழும் மக்களுக்கு பாதுகாப்பான குடிநீர், தரமான சாலைகள், கான்கிரீட் வீடுகள், நல்ல சுகாதாரம் போன்ற வசதிகளை வழங்குவதிலும் வறுமையை குறைத்து வாழ்வாதார வாய்ப்புகளை ஏற்படுத்தி அவர்களின் வாழ்க்கை தரத்தை நிலைக்கத்தக்க வகையில் மேம்படுத்துவதில் இந்த அரசு கவனம் செலுத்தி வருகிறது. தமிழ்நாட்டினை குடிசைகளே இல்லாத மாநிலமாக உருவாக்கும் உயரிய நோக்கத்துடன் கலைஞர் வீடு வழங்கும் திட்டம் 2010ஆம் ஆண்டு முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களால் தொடங்கப்பட்டது. இதன் தொடர்ச்சியாக 2030ஆம் ஆண்டிற்குள் குடிசை இல்லா தமிழ்நாடு என்று இலக்குடன் அறிவிக்கப்பட்ட கலைஞர் கனவு இல்ல திட்டத்தின் மூலம் எதிர்வரும் 6 ஆண்டுகளில் 8 லட்சம் கான்கிரீட் வீடுகள் கட்டப்படும் என அறிவிக்கப்பட்டு இதுவரை 1 லட்சம் வீடுகள் கட்டி முடிக்கப்பட்டுள்ளன. மேலும் 1 லட்சம் வீடுகளின் கட்டுமான பணிகள் நடைபெற்று வருகின்றன. இது மட்டுமன்றி பல்வேறு அரசு திட்டங்களின் கீழ் 2001ஆம் ஆண்டு வரை கட்டித்தரப்பட்ட 1,16,000 வீடுகள் 1016 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பழுது பார்க்கப்பட்டு புனரமைக்கப்பட்டுள்ளன.